ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இப்போ நாம இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்துக்க போறோம். அதாவது மே மாதம் 28ஆம் தேதி பிரதோஷமானது வருகிறது. பிரதோஷமானது பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரதோஷ நாள் பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகவும் நம்ம பார்க்கலாங்க. இந்த பிரதோஷம் பார்த்தீங்கன்னா வைகாசி 14ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. ஸோ இந்த பிரதோஷ நாளில் அதாவது யாரெல்லாம் விரதங்களை இருக்கலாம், யாரெல்லாம் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும், முக்கியமாக இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் எந்தெந்த ராசி நேயர்கள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே பார்க்கலாம். இந்த பிரதோஷமானது வியாழக்கிழமை அன்று வருகிறது. இந்த வியாழக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைத்து நீங்க விரதம் இருந்து வந்தீங்கன்னா செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த 2 ராசினியர்கள் விரதம் இருப்பது சிறப்புங்க. ரிஷபம் மற்றும் சிம்ம ராசினியர்கள் மாலை நேரத்துல பிரதோஷ வேளையில விரதம் இருந்தீங்கன்னா வெற்றிகள் தேடி வரும், செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களால் முடிந்தால் ரிஷபம் மற்றும் சிம்ம ராசினியர்கள் மறக்காம இந்த விரதங்களை நீங்க மேற்கொள்ளுங்க. மற்ற ராசினியர்கள் விரதங்கள் மேற்கொள்ளக்கூடாதா, இதனால எந்த நன்மைகளும் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அப்படி இல்லைங்க. மற்ற ராசினியர்களும் பிரதோஷ வேளையில கண்டிப்பா விரதங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் செல்வ வளம் கிடைக்குங்க. ஸோ முக்கியமா இந்த 2 ராசினியர்களுக்கு ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதோஷ நாளில் இந்த 2 ராசினியர்களும் சிவபெருமான் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்படுது. இதனால ரிஷபம் மற்றும் சிம்ம ராசினியர்கள் சிவபெருமான் வழிபாடு கண்டிப்பா செய்திடுங்க. குறிப்பாக பிரதோஷ நாளில் நீங்க செய்யணுங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவாங்க. அதுபோல இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷமானது செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்வில் செல்வம் பெருகும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த வைகாசி பிரதோஷமானது வளர்பிறையில அன்று வருது. அது மட்டுமில்லாமல் வியாழக்கிழமை அன்று வருகிறது. இதனால் இது ரொம்பவே சிறப்பான ஒரு நாளாகவும் நம்ம பார்க்கலாம். திரையோததி திதி சூன்யமுள்ள ராசிக்காரர்களான ரிஷபம் மற்றும் சிம்ம ராசினியர்கள் அவசியம் பிரதோஷம் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சுக்ல பிரதோஷம், கிருஷ்ண பிரதோஷம், ஒரு மாதத்தில் 2 பிரதோஷங்கள் வருகின்றன. இந்த பிரதோஷமானது சுக்லபட்ச பிரதோஷம், அதாவது வளர்பிறையில பிரதோஷம் வியாழக்கிழமை நாளில் வருவது சிறப்பு வாய்ந்ததுங்க. வியாழக்கிழமை என்பது செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து சிவபெருமானை மனதார நினைத்து பிரதோஷ வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்வில் செல்வம் நிச்சயமா பெருகும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் செல்வம் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் சேரும், பண ரீதியான கஷ்டங்கள் குறையும், பணம் நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. செல்வம் அப்படின்னு சொல்லும்போது இது பணம் மட்டுமல்ல, அறிவு சார்ந்த விஷயமாக இருக்கணும். அறிவு செல்வம், ஆரோக்கியம், குழந்தை செல்வம், திருமண பாக்கியம், குடும்ப ஒற்றுமை என 16 வகையான செல்வங்கள் இதுல இருக்கின்றன. ஸோ அந்த 16 செல்வங்களை பெறுவதற்கு வியாழக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு தான் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வருகின்ற வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் நீங்கள் மறக்காமல் சிவபெருமானை நினைத்து விரதங்களை மேற்கொள்ளலாம். இந்த பிரதோஷ விரதத்துடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு நிறைய மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா ஆதி பிரதோஷம் என்று சொல்லுவாங்க. திங்கள் கிழமை வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மங்களவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா புதவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா குருவார பிரதோஷம் என்று சொல்லலாம். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் வரக்கூடிய பிரதோஷங்களை ஒவ்வொரு விதமாக நம்ம சொல்லலாங்க. ஸோ ஒவ்வொரு விதமாக நம்ம சொல்லும்போது அந்த நாளைக்கு ஏற்ற பலன் நிச்சயமா நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாவற்றையுமே விட சிறப்பு வாய்ந்தது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை சொல்றாங்க. இந்த பிரதோஷம் தான் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மகா பிரதோஷ நாள் அப்படின்னே நம்ம அழைக்கலாம்.
சகல ஐஸ்வர்யங்களும் இதனால நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல என்பது சொல்வதற்கேற்ப 16 செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாளில் மறக்காமல் நீங்க வழிபாடு செய்யலாங்க. சிவ ஆலய வழிபாடு எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இந்த நேரம் காலம் தெரியாமல் சிவ வழிபாடு செய்றீங்க. சிவ வழிபாட்டிற்கு கண்டிப்பா நேரம் காலம் அவசியம் அப்படின்னே சொல்லலாம். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை உலகில் உள்ள அத்தனை தேவதைகளும் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகளும் சித்தர்களும் சிவ ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை தரிசிப்பதாக ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல நாம கோவிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களுடைய பார்வை நம்மேல் படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பா இதனால நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4:30 முதல் 6:30 மணி வரை நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவில்களில் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்வாங்க. இப்போது கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை உள்ளதால் பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் வீட்டிலிருந்து சிவனை வழிபட்டு ஓம் நம சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து 108 முறை நீங்க உச்சரிக்க வேண்டுங்க. செல்ல முடியாதவர்கள் இந்த மாதிரி சொல்லலாம். சிவபெருமானையும் நந்தி பகவானையும் நினைத்து வணங்கி இந்த வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் நீங்க விரதங்களை இருக்கலாம். என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை செல்வ தடைகளும் காணாமல் போக வேண்டும் என்று நீங்க வேண்டிக் கொள்ளலாம். மாலை 4 மணி அளவில் வீட்டில் சிவபெருமானை நினைத்து அருகம்புல் பறித்து நந்திய பெருமான் சிவனுக்கு நீங்க அணிவிக்க வேண்டுங்க. அது மட்டுமில்லாமல் பிரதோஷ விரதம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே பிரதோஷ விரதம் அனைவருமே இருக்கலாம். குறிப்பாக திரையோதசி அதாவது திதி சூன்யம் உள்ள ராசிக்காரர்களான ரிஷபம் சிம்ம ராசினியர்கள் அவசியம் பிரதோஷ விரதம் இருக்க வேண்டும். சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் நினைத்து வழிபாடு செய்து வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 16 செல்வங்களும் இதனால உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மறக்காமல் இந்த 2 ராசினியர்கள் நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு நிச்சயமா நீங்க செய்திருங்க. இந்த பிரதோஷ வழிபாடு செய்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனை தடைகள் இருந்தாலும் அனைத்தையுமே முறியடித்து நம்ம வாழ்க்கையில செல்வ வளம் நிச்சயமா அதிகரிக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பிரதோஷ வழிபாடு செய்யும் போது சிவபெருமானை மனமுறைக்கு நீங்க வேண்டிக் கொள்ளணும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷ நாளில் இந்த 2 ராசினியர்கள் முக்கியமாக இந்த பிரதோஷ விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.